இந்த உலகத்தில் நெருக்கடி அப்படின்றது ஜாஸ்தியாக யாருக்கு இருக்குன்னா, யார் வந்து உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஸோ உண்மையாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, எந்த இடத்துலையும் சரி, எல்லாத்தாலையுமே எல்லா விதமான பிரச்சனைகளையுமே வந்து சுற்றி முற்றி ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எப்போவுமே வந்து பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து உண்மையானவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நடிக்கவும் தெரியாது. ஒரு சில பேர் வந்து நடிக்காங்க தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள ஏற்றுக்கவும் வந்து உங்களுக்கு மனசு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான குணம் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க. ஒருத்தங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிரியாக இருப்பாங்க, ஒருத்தங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துரோகியாக இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நடிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ யார் யார் நம்மக்கிட்ட எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்றத உங்களோட மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து எல்லாரும் நல்லவங்களாகவும் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமுமே வந்து இதில் இருக்குது. அதனால் ஏன் யார் இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு அவங்கள ரொம்ப ஆராய்ச்சியும் செய்யாதீங்க. ஸோ அதை நினச்சி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வருத்தமும் படாதீங்க. யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். யார் உங்களுக்கு எந்த கெட்டது நினச்சா கூட நீங்கள் வந்து நேர்மையாகவும் ரொம்ப உண்மையாகவுமே வந்து இருந்துருங்க. ஸோ நீங்கள் வந்து யாருக்குமே வந்து எந்தவித துரோகமோ கஷ்டமோ வந்து கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. யாருக்கும் வந்து அதை கொடுக்கவும் செய்யாதீங்க. நம்ம செய்கிற பாவமும் சரி, நல்ல விஷயமும் சரி, நம்மளையும் சரி, நம்மளோட பரம்பரையும் வந்து பாதிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் வந்து உங்களோட மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தங்க கிட்ட க்ளோஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதெலாம் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் பேசும்போது அவங்கக்கிட்ட நெருக்கமாக இருக்கணும்னு தோணும். ஆனால் நம்ம ஒருத்தங்க கிட்ட நெருக்கமாக பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏன்டா இவங்கக்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் பழகுனதுக்கு பதிலாக நம்ம விலையே இருந்திருக்கலாமோ, அப்படி இருந்தால் கூட நம்ம லைஃப் வந்து உண்மையாகவே வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சில உறவுகள் ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருப்பாங்க. யார் ஒருத்தங்கள நம்ம அதிகமாக நம்மளோட லைஃப்பில் நேசிக்கிறோமோ, ஸோ அப்படியாப்பட்டவங்க கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து கற்றுப்போம். அந்த இடத்துல வந்து ஒரு சில பேர் நம்மளோட உண்மையாக நேசித்த உறவுகளால் தான் வந்து உடைக்கப்படுறாங்க, அதே மாதிரி மறுக்கப்படுறாங்க, தொலைக்கவும் படுறாங்க. நம்ம எவ்வளோ தான் வந்து மனசளவில் ரொம்ப ஒரு பலமாகவே வந்து இருந்தாலும் மறைக்க முடியாத காயங்களால் பார்த்திங்கன்னா அது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சி தான் போயிடுது. நம்மளோட இதயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கையளவு தான், ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா மலையளவு தான் இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் கவலைகள், கஷ்டங்கள், காயங்கள் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக கடந்து வந்ததுக்கு அப்புறம்தான் கடைசி கட்டமாக தான் நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையோட உயரம் அப்படின்றத நம்ம அடைய முடியும். கடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் கடந்ததுக்கப்புறம் அதனால் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு பார்த்திங்கன்னா அளவுன்றது இருக்காது. ஒரு வேடன் கையில் கிடைக்கிற புதையலுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த சந்தோஷமும் வந்து இருக்கும். ஒரு சில பேர் உண்மையான அன்புக்காக ஏங்கி ஒருத்தர் பின்னாடி போய் வந்து ரொம்ப கெஞ்சி அவங்க எவ்வளோதான் நம்மளை மதிக்கலைனாலும் அவங்கக்கிட்ட ரொம்ப மனமுருகி மனசளவில் நொந்தால் கூட பரவாயில்ல, அவங்களோட ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் வந்து வாழ்கிறதுக்கு நம்ம அனாதையே வந்து வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிங்க. உண்மையான அன்புக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு கண்ணீரும் கவலைகளும் கண்ட பேரும் அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சந்தோஷமும் வந்து அவங்க லைஃப்பில் கிடைக்க போகிறது கிடையாது. நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களோட பிரதரோட ஃபேமிலியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34 இயர்ஸாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நல்லா பார்த்துருந்துருக்காங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே வந்து அவங்க பண்ணலை அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் வந்து என்ன எண்ணத்தில் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட பிரதர், ஸோ என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பாசத்தினால மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. பாசத்துக்கு மட்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்தனால தான் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து